பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த 2 நிகழ்வுகள் மிகப்பெரிய படிப்பினைக்குரிய நிகழ்வுகள். ஜிஹாதுடைய மைதானம், யுத்த களம். ஒருவர் போரிடுகிறார். எவ்வளவு தூரம் வீரமாக போரிடுகிறார், பார்க்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அவரை போன்று என்னால் யுத்தம் புரிய முடியவில்லையே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து புகழ் பாடி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நபர் இவ்வளவு வீரமாக போரிடுகிறார், இவ்வளவு வலிமையோடு போராடுகிறார், ஜிஹாது செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை படிப்பினைக்குரிய வார்த்தை, ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்திற்குரிய மனிதர். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய ஜிஹாது செய்யக்கூடிய மனிதரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹுவ ஃபின்னார், அவர் நரகவாதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சஹாபிக்கு ஆச்சரியம். இவ்வளவு வீரமாக தைரியமாக உடல் வலிமையோடு போராடக்கூடிய போரிடக்கூடிய இந்த நண்பரை பார்த்து, இந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசி என்பதாக சொல்கிறார்களே. அந்த போராடக்கூடிய ஜிஹாது செய்யக்கூடிய நபரை தொடர்ந்து சென்று பார்க்கிறார்கள். அவர் யுத்த களத்திலே காயப்படுத்தப்படுகிறார். காயத்தினுடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ்லாத்திலே தற்கொலை அனுமதி கிடையாது. வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு சஹாபி, ஈமான் கொண்ட ஒரு மனிதர், அவருடைய நிலை எல்லா அமல்களையும் செய்தவர், இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்காக வேண்டி ஜிஹாது செய்யக்கூடிய மனிதருடைய இறுதி முடிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்துக்கு போவார். அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும் பெருமக்களே, முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும்.